ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அப்படியே நான் எம்ப்ளாயர் ரெஃபரல் ரெக்குவயர்மெண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு என்னெல்லாம் என்னோடய நெட்ஒர்க்குள்ளே வருதோ அது எல்லாமே நான் ஐ ட்ரை டு ப்ரெசன்ட் ஆன் திஸ் சேனல் ஸோ தட் யாராவது ஒருத்தர் இது நல்லா பெனிஃபிட் ஆவாங்க. அதுக்காக ஸோ ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் 2 numbers. இது வந்து பெங்களூர் அண்ட் நியூ டெல்லி. சேலரி ஃப்ளெக்சிபிள், இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ். Next one, the civil designer for infrastructure industry. 1 number, 6 to 10 years experience, Bangalore location. And next, senior HR recruiter, 1 number, 5 years, minimum 5 years experience in IT recruitment industries. Complete IT la irukano. Salary வந்து it is no constraint for the right candidate. இந்த particular vacancy வந்து எம்ப்ளாயர் ரெஃபரல் ஆல்ரெடி நம்ம நெட்ஒர்க்கில் இருக்கிற ஒரு ஹெச்ஆர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அசிஸ்டண்ட் தான் இது தேவை. ஸோ ஒன்று கேண்டிடேட் சிங்கப்பூர்லேயே இருந்தால் இட் இஸ் வெல் அண்ட் குட், அங்கேயே தே வில் பிளேஸ் இட். அப்படி இல்லை இங்கே இருக்காங்கன்னா இங்கேருந்து ஒர்க் அட் ஹோம் பண்ணலாம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் த சிச்சுவேஷன்ஸ் வில் கெட் செட்டில்டு அண்ட் தென் தே வில் மூவ் டு சிங்கப்பூர். ஸோ இந்த பொசிஷன் உண்மையாகவே ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிகாஸ் தேர் இஸ் நோ எனி கமர்ஷியல் இன்வால்வ்டு திஸ். இது டேரெக்டாக நீங்கள் ப்ரொஃபைல்ஸ் வருது அப்படின்னா அந்த ப்ரொஃபைல்ஸை டேரெக்டாக இந்த எம்ப்ளாயிக்கு தான் அனுப்ப போகிறோம். இதில் மேனேஜ்மெண்ட் இல்லை. ஸோ எம்ப்ளாயி போய்ட்டு அந்த எம்ப்ளாயி வந்து அவங்க அந்த கம்பெனியில் ரெஃபரல் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் பியூர்லி எம்ப்ளாயர் ரெஃபரல் வேக்கன்சி. அண்ட் த நெக்ஸ்ட் பொசிஷன் இஸ் ஐடி ஃப்ரெஷர்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃப்ரெஷர்ஸ், 15 numbers. இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 90Kலேருந்து 1.5 lakhs வரைக்கும் பெர் ஆனம் சேலரி. ஸோ இதை நீங்கள் அப்படியே 12 டிவைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்ஸ் வில் பி ப்ரொவைடட். இது வந்து ஹைதராபாத் லொக்கேஷனுக்கு. நெக்ஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி ஃபார் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். இது ஃபார் காலேஜுக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட். ஏன்னா இது விமென்ஸ் காலேஜ். ஸோ த கேண்டிடேட் ஷுட் ஹாவ் அ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் ஃபீல்ட். பிஜி இருக்கணும். பிஜி இல்லை அப்படின்னா ஒரு வேளை பிகாம் முடிச்சுட்டு ஒரு சிஏ இன்டரோ இல்லை ஐசிடபிள்யூவே அப்படி இல்லைன்னா ஒரு சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அப்பியர் பண்ணியிருந்தால் கூட தே ஆர் கன்சிடர்ட். ஆர்எல்ஸ் ஒரு எம்காம் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் இந்த ப்ரொஃபைலோடது. சென்னை லொக்கேஷன். த நெக்ஸ்ட் பொசிஷன் இஸ் கோர் ஜாவா ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரீஸ், 8 to 12 years experience. Salary, as I said, it's a flexible location, Hyderabad. And the next location and the next position is head HR for leading MNCs. இது வந்து லீடிங் டாப் எம்என்சியில் தான் வரும். அரௌண்ட் 20 years experience. I mean the location is for a Pune based company. ஸோ இது பூனேக்கு தான். சேலரி அப் டு 60 lakhs. And CNC programmer, diploma or BE மெக்கானிக்கல் இல்லை ஏரோநாட்டிக், minimum 3 years experience. Salary 3 to 3.5 lakhs. மேல் கேண்டிடேட். இது வந்து இதுவும் நெட்ஒர்க்கில் வந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு தான். ஸோ இதோடைய இமெயில் ஐடிக்கு கெரியர்ஸ் அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. டேரெக்டாகவே நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும்னு கூட இல்லை. சப்போஸ் எங்களுக்கு வந்ததுன்னா நாங்களும் அந்த ரெஸ்யூம்ஸை இந்த இமெயில் ஐடிக்கு தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ நெட்ஒர்க் ஷேர்டு ரெக்குவயர்மெண்ட். அண்ட் தட் நெக்ஸ்ட் பொசிஷன் இஸ் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், 1 year எக்ஸ்பீரியன்ஸ். இது பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜியோட செக்டர். 20K மினிமம் ஒரு 18 to 20K கொடுப்பாங்க. சென்னை லொக்கேஷன். அண்ட் தட் நெக்ஸ்ட் பொசிஷன் இஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், மேல் கேண்டிடேட் ப்ரிஃபரபிள், 8 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ். சேலரி ஆஸ் இட்ஸ் ப்ரீவியஸ்லேருந்து தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி ஜென்ரலிஸ்ட் ப்ரொஃபைல் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி கம்ப்ளைண்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட், கன்சிடர் இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக இருக்கும். அண்ட் சீனியர் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் 3+ years, 3.5 lakhs சேலரி, மேல் கேண்டிடேட், இம்மிடியட் ஜாயினர். இது பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் செக்டர்ஸ். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் தான் பார்த்திங்கன்னா நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஹெல்த் கேர் தான். இன்னுமே ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் வி ஆர் மேஜர் இன்டு மேனுஃபேக்சரிங்கிறதுனால வி ஆர் ஜஸ்ட் நவ் stepping into these, concentrating to get more opportunities. And the next position வந்து கவர்மெண்ட். as I said, கவர்மெண்ட்டோட ஜாப்ஸும் ஒரு ஸ்லைட் கொடுக்குறேன்னு இருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் ஜாப்பு.
சென்னை மெட்ரோ ரயில்வேலேருந்து இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 4 நம்பர்ஸ் இதோடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபார் எஸ்டேட் ஆஃபீஸர். எஸ்டேட் ஆஃபீஸருடைய ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்கன்னா 80,000 சேலரி, பொசிஷன் 1 நம்பர், ஏஜ் வந்து 38, அந்த ஏஜ் லிமிட் இஸ் 38, மினிமம் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்க வந்து சிவில் பேஸ்டு கிராஜுவேஷன் வந்தீங்கன்னா பிஇ இல்லை பிடெக் வந்து சிவில் பேஸ்டில் சிவில் கேண்டிடேட்ஸ் கேட்குறாங்க. சிவில் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இன்ட்டு qualification, experience in survey, revenue maps, documents and insurance on buildings, preparation of drawings, dealings with encroachments of land, monitoring. So completely இந்த மாதிரி related experience இருக்கும். And knowledge in CAD will be added advantages. இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுடைய ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஒரு 2 years, முஸ்லீம்னா அதுக்கு ஒரு 2 years. ஸோ ஆஸ் பர் த கவர்மெண்ட்டு 2 years இதெல்லாம் இருக்கும். நான் இந்த லிங்க்கை இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் கம்ப்ளீட்டாக போய் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதையும் சேம் நீங்கள் வந்து டிடி எடுத்து தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் ரிசர்வேஷன்லையும் பார்த்திங்கன்னா நார்மல் கேண்டிடேட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இல்லை வேறு ஏதாவது சேலஞ்சு கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு ரீஃபண்டபிள் 300ன்ற மாதிரி இருக்கும் டிடி. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான டிடி எடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தி இது இன்னொரு இந்த பொசிஷனோடது என்னென்னா, இட்ஸ் இன் அ கான்ட்ராக்ட் பீரியட். கான்ட்ராக்ட் பீரியட் 2 years. அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்டும் ஆகலாம், or else it will be break. It's up to your performance. It depends purely up to your performance. And the next position வந்து deputy manager. Deputy manager for human resource. Same, இதுக்கும் 90,000 salary, 90,000 salary and 1 number. இதோட ஏஜ் லிமிட் 40 years, 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம். ஸோ இதுக்கும் அதே தான், கிராஜுவேஷன் இன்ட்டு எம்பிஏ இல்லை ஹெச்ஆர் எம்எஸ்டபிள்யூ மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐஆர் இது ரிலேட்டடான கோர்சஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் ஷுட் ஹாவ் அ மினிமம் ஆஃப் 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு. இல்லைன்னா லா ரெக்கார்டட் இருந்தாலும் தே ஆர் வெல்கமிங். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் சேம், உங்களுக்கு அந்த பேக்வர்ட் கிளாஸ்க்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ்எஸ்டிக்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாமே இதோடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். சேம் டிடி நீங்கள் எடுத்து தான் அட்டாச் பண்ணி ஃபில் பண்ணணும். அண்ட் தட் நெக்ஸ்ட் பொசிஷன் இஸ் ஜென்ரல் மேனேஜர் லீகல் ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் லீகல் வந்து பார்த்திங்கன்னா சேலரி 1,20,000 rupees கொடுக்குறாங்க. 17 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் 47. இதோட ரெக்வயர்டு வந்து என்னென்னா, இட்ஸ் லா ஷுட் ஹாவ் அ கிராஜுவேஷன் இன் லா and 50 marks or equivalent graded, should possess minimum 17 years of post qualification experience in handling legal matters in a PSU or in a company in private sectors having a minimum annual turnover of 250 crores. So the candidate should submit a documentary proof about with the applications to establish that the PSU company, public limited companies, companies have an annual turnover of 250 crores or more in at least the financial year, the last financial year. So or else the experience in the government sectors or major law firms will be considered. இது வந்து நீங்கள் கிராஜுவேட் இன் லா இருக்கலாம், இல்லை மாஸ்டர்ஸ் இன் லா இருக்கலாம். சேம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து அதே தான். அந்த செலெக்ஷன் மெத்தட்ஸ் வந்து கம்பேர்ஸ் இன்டு 2 stages processing, view followed by medical examinations, different facts of knowledges, skills, comprehensions, attitude, aptitude and physical fitness. கவர்மெண்ட் செக்டர்ஸ்ன்னு வந்தாலே எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்ஸே இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் தட் நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து ஜென்ரல் மேனேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட சேலரி பார்த்திங்கன்னா எல்லாத்த விட அதிகம் இதுக்கு தான். 1.5 to 1.9 lakhs வரைக்கும் they are providing. இது நான் சொல்கிறது எல்லாமே per month சேலரி தான்.
இதோடைய ஏஜ் லிமிட் 50 years. 20 years 23 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம் மேக்ஸிமம். சேம் இதுவும் வந்து பிஇ பிடெக் சிவில் கிராஜுவேஷனில் இருக்கணும் பேக்ரவுண்டு. அண்ட் மேஜர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருக்கணும்னா லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், மேஜர் பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஹைவேஸ், ரயில்வேஸ் அண்ட் or else metro railway projects out of with 8 years exclusive in underground metro construction, including with the deep support systems, designing constructions of underground civil structures, underground stations, tunnel working using TBM, so and so. And it should be the familiar with management of contracts relating to the large infrastructure projects. ஸோ இந்த ப்ரொஃபைலும் நல்ல வெயிட்டான ப்ரொஃபைல் தான். இதுக்கும் வந்து உங்களுக்கு சேம் ஏஜுக்கு வந்து ஒரு 5 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க ஃபார் பேக்வேர்டு சிஎஸ்டி அந்த மாதிரி அதுக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கும் நீங்கள் வந்து ரீஃபண்டபுள் அமௌண்ட்டு தான் ஒரு 300 rupees ப்ளஸ் ஒரு 550 rupees நான் ரீஃபண்டபுள்னு எடுத்துகிட்டு 2 DD எடுத்து தான் நீங்கள் ப்ராசஸிங் போஸ்டல் சார்ஜஸோடு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். ஸோ இதுக்கான லிங்க் தான் வந்து நீங்கள் கொடுத்துருக்குறது. ஸோ சென்னை மெட்ரோ ரயில் .orgயில் நீங்கள் போய்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் என்னென்ன அப்டேஷன்ஸ் இருக்கும், யூ வில் பி கெட்டிங் இட். And when we are at last we come to the final stage, subscribe பண்ணுங்கள் for getting day-to-day notification. Kindly support us. Thank you so much. Bye.